ஒரு 40 to ஒரு 45 லட்சத்தில் ஒரு 2 BHK ரெடி டு மூவ்ல ஒரு ஃப்ளாட்டை தெரியுங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ முழுமையாக பாருங்க, அப்பதான் சொல்ல வர தகவல் உங்களுக்கு புரியும். ஏரியா ஸ்டேட்மெண்ட் இதான். அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடு முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK இருக்கு, அதுவும் முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் 2 2 BHK ஃப்ளாட்டை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். உங்களுக்கு கவர்டு கார் பார்க்கிங் இருக்கு, ஆஸ்பேர் வாஸ்துபடி தான் உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. CCTV கேமரா இருக்கு, உங்களுக்கு செப்பரேட்டாக 3 பேஸ் EB லைன் வச்சு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது, தண்ணியாலும் இந்த லைனில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் உங்களுக்கு தேவையான கடை, ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பைலேயே தான் இருக்கும். நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான் எல்லா வசதியும் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸே நீங்கள் பார்க்கலாம். தாம்பரம் டு பொத்தேரி வேற நீங்கள் லேண்டு, வீடு, ஃப்ளாட் ஏதாவது தேடிங்கன்னா நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் தேடிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரையுமே நம்ம சேனலில் இருக்குது. புதுசாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ட்ராவலில் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அது பக்கத்து ஊர் தான் கூடுவாஞ்சேரி. இந்த கூடுவாஞ்சேரியில் மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் தெரியுது பார்த்தீங்கன்னா 100 feet ரோடான நெல்லிக்குப்பம் ரோடு. இந்த வேளாமார் ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ கூடுவாஞ்சேரிலேருந்து உங்களுக்கு 3.7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். ஜோகோ ஐடி கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ட்ராவல் ஆகும். பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து நம்ம சைட் வரையும் பஸ் இருக்குது. ஆனால் அந்த பஸ் உங்களுக்கு யூஸ் ஆகாது, ஏன்னா நடந்து போகிற டிஸ்டன்ஸில் உங்களுக்கு எல்லாமே இருக்கிறதுனால பஸ் யூஸ் ஆகாது. ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இதோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்த வாசல். ஸோ உங்களுக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஆல் பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி ஆல் வந்திருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைஸும் வந்திருக்கு. ஸோ வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 19% ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங் ஒர்க் மட்டும் தான் இருக்குது. ஸோ அது நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் ஆயிரும். இதோட பில்டப் பார்த்தீங்கன்னா 806 பில்டப். உங்களுக்கு யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 14% யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம். உங்களுக்கு பிஸ்தா கிரீனில் உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. லாக்டு செல்ஃபு, ஏசிக்கான பாயிண்ட் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூமில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு பால்கனி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நடந்து போகிற டிஸ்டன்ஸில் ஒரு ஃப்ளாட்டை தேடினா இது உங்களுக்கு நல்லாவே சூட்டபிள் ஆகும். இதே யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 3 BHK இருக்குது. அது அடுத்த வர வீடியோவில் இருக்கும், இல்லை நீங்கள் சேனலில் செக் பண்ணுங்கள், அதில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிக்கான கனெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது 2வது பெட்ரூம். இந்த டோர் பார்த்தீங்கன்னா கமெரிக்கல் வுட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் மட்டுமே உங்களுக்கு தேக்கில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது 2வது பெட்ரூம். இங்கேயும் உங்களுக்கு லாக்டு செல்ஃபு, ஏசிக்கான பாயிண்ட் இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு பிஸ்தா கிரீனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் ஒரு இண்டியன் டாய்லெட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வீடு 19% ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு சின்ன ஒரு பெயிண்டிங் ஒர்க், ஒரு டோர் கனெக்ஷன் மட்டும் தான் பண்ணணும். அது நீங்கள் வரும்போது ரெடி டு மூவ்ல தான் இருக்கும். இப்போ பார்க்குறது உங்களுக்கு கிச்சன். ஒரு 2-3 பேர் சமைக்கும்படியான ஒரு கிச்சன் தான். அதுக்கேற்ற மாரி தான் பில்டப்புக்கு ஏற்ற மாரி உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 2வது பால்கனி. அங்கே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட் இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட்டும் இருக்குது. பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு இங்கே இருக்கும். இதோட பிளான் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஒரு என்கொயரி பண்ணுங்கள். நம்ம இப்போ அடுத்த வீடை போயிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம். செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வீடு. இப்போ அதில் ஒன்று ரிவ்யூ பண்ணிட்டோம். உங்களுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK, அது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்குறது 2வது வீடு இதுதான். ஸோ இதோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த்து வெஸ்ட் ஃபேஸிங், சேம் மெட்டீரியல்ஸ் தான், சேம் உங்களுக்கு மெயின் டோர் தேக்கு தான். இதோட பில்டப் பார்த்தீங்கன்னா 822 பில்டப். இதுவும் 40% யூடிஎஸ் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 41 லட்சம். 2 வீட்டுமே பார்த்தீங்கன்னா 2 BHK தான். உங்களுக்கு பில்டப் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது, அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு 1 lakh டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ பார்க்குறது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இங்கேயும் உங்களுக்கு லாக்டு செல்ஃபு, ஏசிக்கான பாயிண்ட்டும் இருக்குது. மெயின் டோர், இந்த டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெரிக்கல் வுட்டில் தான் இருக்குது. அந்த டிசைன் நல்லாயிருக்கும், நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள். இது உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் உங்களுக்கு லாக்டு செல்ஃபு, ஏசிக்கான பாயிண்ட் இருக்குது. இது உங்களுக்கு ஒரு அட்டாச் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஹீட்டருக்கான பாயிண்ட்டும் உங்களுக்கு இங்கே இருக்குது. இது அப்ரூவ்டும் பார்த்தீங்கன்னா ஒரு DTCP அப்ரூவ். ஸோ உங்களுக்கு 80 to 19% வரையுமே உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணி தருவோம். நீங்கள் ஒரு கையில் ஒரு 10 lakh வச்சிருந்தாலே போதும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வரும். ஸோ அது உங்களுக்கு டிவிக்கான பாயிண்ட் இருக்குது. அங்கே வாஷிங் மிஷினுக்கான பாயிண்ட்டு நான் அங்கே காமிச்சிருப்பேன். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காமன் ஒரு இண்டியன் டாய்லெட் தான். வீடு பார்த்தீங்கன்னா ஆஸ்பர் வாஸ்துபடி தான் கட்டி கொடுத்துருக்காங்க. வாஸ்து பார்க்கறதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள், இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிச்சன், அதுக்கேற்ற மாதிரி தான் கிச்சன் வந்திருக்கு. இதே யூனிட்டில் 3 BHK இருக்குது, 2 BHK இருக்குது. அதோட டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஒரு தடவை என்கொயரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதை வாங்கி நீங்கள் ஒரு ரெண்டல் கூட விடலாம். உங்களுக்கு நியர்பையில் அப்போலோ காலேஜ் இருக்குது, SRM காலேஜ் இருக்குது. ஸோ ரெண்டல் இன்கம்க்கு இது உங்களுக்கு நல்லாவே சூட்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம டெரஸ் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கூலிங் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு
19% பார்த்தீங்கன்னா ஹீட்டே இருக்காது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் இந்த ஒயிட் கூலிங் டைல்ஸ். கூடுவாஞ்சேரி ஃப்ளாட் தெரியுங்கன்னா இது ஒரு தடவை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது, தண்ணியாலும் பிரச்சனை இருக்காது. ஸோ அதுதான் ஸ்ரீராம் சங்கரியோட அப்பார்ட்மெண்ட். அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் நீங்கள் வாங்க போறீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 70 லட்சத்துக்கு மேலே தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டே இருக்கும். ஒரு 2 BHKவும் சரி 3 BHKனா உங்களுக்கு 80 lakh மேலே தான் இருக்கும். இதே அதோட நியர்பையில் சேம் ஃபெசிலிட்டிஸோட இங்கே ஒரு இருக்குது, நம்மக்கிட்ட 2 BHK இருக்குது, 3 BHK இருக்குது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணுன்னா நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.